அமைதி தரும் சிக்ஷை. எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதான பலனை தரும். எபிரேயர் 12:11. மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். அதுபோல கடவுளின் சிக்ஷை முதலில் நமக்கு வருத்தத்தையும் துக்கத்தையும் தந்தாலும் பிற்காலத்தில் சமாதானத்தின் வாழ்வை தரும். ஆகவே நாம் அவருடைய சிக்ஷையை அற்பமாய் எண்ணாமல் நாம் பிழைக்கும்படி அவரின் பலத்த கரங்களுக்குள் அடங்கி நடக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த திருமுகத்தின் ஆக்கியோர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். எபிரேயர் 12:1-12 வரை உள்ள திருமறை பகுதியில் பல்வேறு சோதனைகளினால் தங்கள் நம்பிக்கையில் தளர்ச்சி ஏற்பட்டு கிறிஸ்தவ நம்பிக்கையில் உறுதியாய் நில்லாமல் மீண்டும் யூத சமயத்திற்கு திரும்ப நினைத்து தாங்கள் பெற்றுக்கொண்ட நற்செய்தியை யூத சமயமாக்க விரும்பிய மக்களுக்கு சோதனையில் மன உறுதியுடன் இருக்க வேண்டிய அவசியத்தையும் அதன் வழிமுறைகளையும் புரிந்து கொள்ள முடிகிறது. அதோடு இயேசு கிறிஸ்துவின் வாழ்வையும் அவர் ஏற்றுக்கொண்ட துன்பங்களையும் நினைவில் கொண்டு அதன் வழியாய் நமக்கு கிடைத்த கிறிஸ்துவின் மேன்மையை நினைத்து அதில் நிலைத்து நிற்கவும் ஆலோசனை தரப்படுகிறது. மானிட வாழ்வில் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளும் எப்போதும் வெற்றியில் முடிவதில்லை. தோல்வியடையும் போது அந்த முயற்சியிலிருந்து முற்றிலும் விலகி கடவுள் கைவிட்டு விட்டார் அல்லது சிட்சிக்கின்றார் என்ற மனநிலைக்கு தள்ளப்படுகின்றோம். இத்தருணங்களில் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளையும் அதன் வழியாய் நமக்கு அருளப்பட்டிருக்கும் அமைதி வாழ்வையும் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கின்றார் என்பதை உணர வேண்டும். எபிரேயர் 12:6. ஜெபம். அன்பு கடவுளே, எமது சோதனைகளில் சோர்ந்து போகாதவும் அன்பில் நிலைத்து நிற்க துணை புரியும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாறட்டும்.